ஸோ ஜாவா ஸ்பேஸ் வைஷு.java. இப்போ எனக்கு அவுட்புட்டில் என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ ஸ்கோர்டு வெல்னு வந்திருக்கு. ஏன் ஸ்கோர்டு வெல்னு வந்திருக்கு நான் இதை இப்போ உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது கிளியராகவே நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல மூவி அப்படிங்கிறது தான் நம்மளோட கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இந்த மூவிக்கு போகிறது ட்ரூ அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், ஸ்கோர்டு வெல், எனக்கு ஸ்கோர்டு வெல் அப்படிங்கிறது அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகணும். ஒருவேளை மூவிக்கு போகிறது ஃபால்ஸாக இருந்ததுன்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், மார்க் இஸ் நாட் குட். இது வந்து எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகணும். இது வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டோடது, இருங்க கலர் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொடுப்போம், அப்போ தான் வந்து நமக்கு தெரியும். இது வந்து இஃப்க்கானது, இது வந்து எல்ஸ்க்கானது. ஸோ இப்போ இதை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இஃப்னும் இங்கே நான் மென்ஷன் பண்ணல, எல்ஸ்னும் நான் மென்ஷன் பண்ணல. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டர்னரி ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணியிருக்கேன், டர்னரி ஆப்ரேட்டர் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் என்னோட கோட் என்ன பண்ணுதுன்னா, பூலியன் மூவி இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ ட்ரூ கொடுத்துட்டாங்க அவங்க. அப்போ வந்து இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும். அப்போ நான் அதுக்கு என்ன பண்ணேன்னா ஸ்ட்ரிங் அப்படி, அதாவது நம்ம ஒரு வேரியபிள் புதுசாக க்ரியேட் பண்ணுறோன்னா அதை வந்து என்ன டேட்டா டைப் நம்ம மென்ஷன் பண்ணோம். அதனால இது ஸ்ட்ரிங் டேட்டா டைப்புங்கிறனால நான் ஸ்ட்ரிங்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ரிசல்ட், என்னோட வேரியபிள் நேம் என்ன, ரிசல்ட். ஸோ இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து என்ன நான் கொடுத்துருக்கேன், மூவி. இந்த ரிசல்ட்டுங்கிறது மூவி, அதாவது ரிசல்ட்டுன்னு ஒரு வேரியபிள் நேம்குள்ளே என்னோட இந்த கண்டிஷன் மூவிங்கிறத வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். அப்போது அந்த மூவிங்கிறது தான் அவங்க மேலே இங்கே கொடுத்துருக்காங்க. அது ட்ரூவாக இருந்ததுன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது இஃபோட வேல்யூ. அப்போ இந்த இஃபோட வேல்யூவான ஸ்கோர்டு வெல்லுங்கிறது அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆயிடுச்சா, எஸ். ஏன்னா இங்கேயும் மூவின்னு இருக்குது, இந்த ரிசல்ட்டுக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதாவது இங்கேயும் மூவின்னு இருக்குது, இங்கேயும் மூவின்னு இருக்குது, இந்த மூவி தான் இந்த ரிசல்ட்டுக்குள்ளே ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ பிரிண்ட் பண்ணுங்கள், ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுங்கும் போது என் ப்ரோக்ராம் என்ன பண்ணும், ரிசல்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த ரிசல்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது, மூவி இருக்குது. இந்த மூவி இங்கே இருக்கா, அதே மூவி இங்கே இருக்கா, எஸ். அந்த மூவிக்குள்ளே என்ன இருக்குது, ட்ரூன்னு இருக்குது. அப்போ ட்ரூனா எது பிரிண்ட் ஆகணும், வேல்யூ இஃப் ட்ரூ அப்படின்னா இஃபோட ட்ரூ வேல்யூ பிரிண்ட் ஆகணும். அப்போ இதுதான் என்னது, இஃப். இது எல்ஸ். அப்போ இது இஃப்ங்கும் போது இந்த ரிசல்ட்டுக்குள்ளே இருக்க இந்த மூவி ட்ரூங்கிறது ஸ்கோர்டு வெல், இதுதான் அதோட இதுதான் அதோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். அது வந்து எனக்கு இங்கே அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஒருவேளை இந்த இடத்துல இப்போ இருங்க, இந்த இடத்துல இப்போ நான் ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஃபால்ஸ் கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிவிட்டு இங்கே நான் எக்ஸிக்யூட் பண்ணி கம்பைல் பண்ணி காட்டுறேன். ஜாவா சி ஸ்பேஸ் வைஷு.java என்டர். ஜாவா ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு